டெங்கு வந்து 50 வருஷத்து ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. 50 வருஷத்துல இப்போ வந்து 30 மடங்கு அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கிறதால கொசுக்களோட உற்பத்தி அதிகமாகுது. இந்த டெங்கு காய்ச்சல் வந்து இந்த டெங்குங்கிற வைரஸ் தான் தாக்குது. அதை மிக முக்கியமாக வந்து ஏடிஎஸ் அந்த கொசுவோட வகையை சொல்கிறாங்க. அது வந்து பகலில் மட்டும்தான் கடிக்குமா. டெங்கு காய்ச்சல் நமக்கு வந்துருச்சுன்னு என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சார்? டெங்கு காய்ச்சல் வந்தவொடனே நமக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப வலியாக இருக்கும். இப்போ பிளேட்லெட்ஸ் குறைய உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையை வந்து இந்த டெங்கு காய்ச்சல் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாவே சீக்ரெட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் சித்தா டாக்டர் கலைவாணன் அவர்கள் தான். இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வர ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார். வணக்கம். வெல்கம் டு த ஷோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா சார். இப்போ மழை காலம் வர ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக கொசுக்களும் அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அதனால் டெங்கு, மலேரியா, சிக்கன் எல்லாமே வரும். இப்போ டெங்கு பற்றி பேசலாம் சார். டெங்கு வந்து எதனால் வருது, எப்படி நம்ம ஊரில் பரவுது? முதல்ல டெங்கு வந்து 50 வருஷத்து ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. 50 வருஷத்துல இப்போ வந்து 30 மடங்கு அதிகமாக இருக்குங்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா அது கிளைமேட்டிக் சேஞ்ச் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா இன்னைக்கு வந்து பல்வேறு காரணங்களுக்காக மரங்களை வந்து அழிக்கிறாங்க. அதனால் குளோபல் வார்மிங் அதிகமாகுது. இப்போ வந்து கிளைமேட்டே மாறிடுச்சு. மழை காலத்தில் வெயில் அடிக்குது, வெயில் காலத்தில் மழை பெய்யுது. ஸோ வெயிலோட தாக்கமே அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஜூன் ஜூலையில் கூட பார்த்தீங்கன்னா மேலே அடிக்கிற வெயில் வந்து இப்போ அடிக்குது. ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கிறதால கொசுக்களோட உற்பத்தி அதிகமாகுது. அதே போல் மக்கள் தொகையோட அடர்த்தியும் அதிகமாகுது. அதே போல் வந்து அந்த கொசுக்களோட உற்பத்தி அதிகமாகிறதால மழை நீரில் வந்து அது உற்பத்தி ஆகுது. உற்பத்தியாகி இந்த மாதிரி டெங்கு காய்ச்சலை வந்து பரவுது. இந்த டெங்கு காய்ச்சல் வந்து இந்த டெங்குங்கிற வைரஸ் தான் தாக்குது. அதை மிக முக்கியமாக வந்து ஏடிஎஸ் அந்த கொசுவோட வகையை சொல்கிறாங்க. அது வந்து பகலில் மட்டும்தான் கடிக்குமா. பெண் இனத்தை சேர்ந்த ஏடிஎஸ்ங்கிற கொசு தான் இந்த டெங்கு காய்ச்சல் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. டெங்கு காய்ச்சல் நமக்கு வந்துருச்சுன்னு என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சார்? டெங்கு காய்ச்சல் வந்தவொடனே நமக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப வலியாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின் இருக்கும், பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும், பசி வந்து சரியாக எடுக்காது, குமட்டலாக இருக்கும், நாக்கே கசப்பாக இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், ரொம்ப அடித்து போட்ட மாதிரி இருக்கும், காய்ச்சல் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து இந்த டெங்கு வைரஸ் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா அது இன்குபேஷன் பீரியட் இருக்கும். 3 நாள் வரைக்கும் பெருசாக ஒன்றும் காட்டாது. 4வது நாள்லேருந்து பிளேட்லெட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ பிளேட்லெட்ஸ் குறைய உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையை வந்து இந்த டெங்கு காய்ச்சல் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. டெங்கு காய்ச்சலுக்கு சித்த வைத்தியத்தில் எதனா வந்து மருந்துகள் இருக்கா சார்? சித்த வைத்தியத்தில் டெங்குக்கு என்ன நம்ம பண்ணுவோம்னா நிலவேம்பு குடிநீர், அது பப்பாளி இலை கஷாயம் வந்து நம்ம கொடுப்போம். பப்பாளி இலை சாறுலாம் நல்ல ரிசல்ட்டு. பிளேட்லெட்ஸ் வந்து உடனே வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதே போல் ஆறுமுகச்சந்திரம், சாலிசாதி வடகம், பிரம்மானந்த பைரவம், இந்த மாதிரி அந்த காய்ச்சலுக்கு, அந்த பெயினுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு உண்டான மருந்துகள் வந்து சித்தால நம்ம கொடுப்போம் டெங்கு காய்ச்சலுக்கு. இப்போ பிளேட்லெட்ஸ் வந்து குறையும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பப்பாயா சாரை தவிர வேறு எதனா இருக்குங்களா வீட்டிலே செய்யக்கூடிய அளவுக்கு? வீட்டில் செய்யக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராகி கஞ்சி குடிக்கலாம், அரிசி கஞ்சி குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம். அதே போல் நம்ம வந்து காய்கறி சூப்பு, இது எல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. இதுவும் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் கவுண்ட்டை அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது. ஓகே, வீட்டில் இருக்கிறத பற்றி சொல்லிட்டீங்க. சித்த வைத்தியத்தில் என்னென்ன மருந்துகளை கொடுப்பீங்க பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது? சித்தாவில் வந்து எந்தெந்த மூலிகை மெயினாக பயன்படுத்தினா மலவேம்பு, நிலவேம்பு, பப்பாளி இலை பயன்படுத்துவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாலிசாதி சூரணம் பயன்படுத்துவோம். ஏன்னா அதில் நிறைய மூலிகைகளும் சேர்ந்து மருந்தாகவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இருமல், சளி, காய்ச்சலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பவளப்பருப்பம் கூட அந்த மருந்தை வந்து நம்ம நெய்யில் கலந்து கொடுக்கறது வழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் வந்து பரவுதில்லை, அந்த பரவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்கலாம் சார்? டெங்கு காய்ச்சல் வந்து ஏன் பரவுதுன்னா சுத்தமான மழை நீர் வந்து நம்ம வீட்டுக்கு அருகில் தேங்கி இருக்கும் போது அதுலேருந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ஏதாவது அந்த பேட்ரி இருக்கும், டயர்ஸ் இருக்கும், அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போய் அது காரோட பேட்ரி அந்த லாரியோட பேட்ரி, அதெல்லாம் சில யூஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக வெளியே தூக்கி போட மாட்டோம். நம்ம அப்படியே பெரிய ப்ராப்பர்ட்டி மாதிரி குப்பை மாதிரி சேர்த்து வச்சுருப்போம். அதுலலாம் வந்து மழை தண்ணி தேங்கும்.
அது தேங்கி அது கொசுக்களை வந்து உற்பத்தி பண்ணும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது இந்த கொசு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகாது. அதே போல் புகை போடலாம். அதாவது இப்போ வந்து செயற்கைத்தனமாக இந்த புகையை வந்து உருவாக்குறதை விட நம்ம வந்து இயற்கையே, அதாவது தேங்காய் நார் இருக்குல்ல, தேங்காய் நார், நொச்சி இலை, அப்புறம் வேப்ப இலை, முற்றின வேப்ப இலை, அதெல்லாம் போட்டு நம்ம எரிக்கும் போது ஒரு புகை வரும். அந்த புகை வந்து இந்த கொசுக்களை வந்து உற்பத்தி பண்ணாமல் தடுக்கும். டெங்கு காய்ச்சல் வந்த அப்புறம் இந்தந்த உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், இந்தந்தெல்லாம் எடுத்துக்க கூடாது. பொதுவாக காய்ச்சல் நேரத்தில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவுகள் தான் எடுக்கணும். அதாவது அரிசி கஞ்சி எடுக்கலாம், ராகி கஞ்சி எடுக்கலாம், இன்னொரு ஜீரக தண்ணி எடுக்கலாம். ஏன்னா செரிமானம் வந்து சரியாக இருக்காது. அப்போ ஜீரக தண்ணியில் வந்து எடுத்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பொமோகிரானட் வந்து அதில் ஹீமோகுளோபின் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாங்க அந்த டைமில்? ஆமாம், சில பேருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் போது ஹெச்பி லெவல், ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிதுன்னா அவங்க வந்து இந்த மாதுளம் எடுக்கலாம், அத்திப்பழம் எடுக்கலாம், டேட்ஸ் எடுக்கலாம், அதே போல் ஆரஞ்சு கூட எடுக்கலாம். ஆரஞ்சு வந்து ஈஸியாக வந்து அந்த நோயிலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆக்சுவலாக ஆரஞ்சு பழம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, சளி டக்குன்னு பிடிச்சிருந்தாங்க. இந்த ஃபீவரில் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாங்களா? இது நிறைய பேருக்கு உண்டான டவுட்டு. என்னென்னா ஆரஞ்சு வந்து புளிப்பு சுவை. புளிப்பு சுவை என்ன பண்ணுன்னா, நமக்கு சளி வந்துச்சா சளியை வந்து வெளியேற்றுறதுக்கு தான் புளிப்பு சுவை பயன்படும். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், லெமன் சாப்பிட்டா குளிர்ச்சி ஆகிடும், பைனாப்பிள், ஆரஞ்சு, இது எல்லாமே வந்து சிட்ரிக் தான். சிட்ரிக் என்ன பண்ணுது, உடம்புல இருக்க சளியை வெளியே எடுத்துகிட்டு வரணுமே தவிர சளியை வந்து தங்க விடாது. அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சுடுதண்ணி குடிப்பாங்க சூடாக, சளி அதிகமாக இருந்தால். அது என்ன பண்ணும், சுடுதண்ணி அதிகமாக குடிச்சா சளியை வந்து மார்போடு இறுக்கிடும். அப்போது நார்மல் வாட்டர் தான் குடிக்கணும் தவிர சுடு தண்ணி குடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக சுடு தண்ணி குடித்தா நம்ம தொண்டையில் இருக்கிற ஜெம்ஸ்லாம் அழிஞ்சிரும், காய்ச்சல் போயிடும், சளி போயிடும், அதெல்லாம் உண்மை இல்லைங்களா? ஆமாம், அது வந்து சுடு தண்ணி கல் உப்பு போட்டு நம்ம காக்லிங் பண்ணணும். காக்லிங் பண்ணும்போது அந்த மாதிரி போகும். ஆனால் இந்த சளிக்கு சளிக்கு வந்து சில பேர் எதமாக இருக்கும், அப்படி இருமலாக இருக்குது, அது சுடு தண்ணி குடித்தா நல்லாயிருக்கும், அப்படி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. டெங்கு காய்ச்சல் அப்போது மென்டல் இஷ்யூஸ் எதனா வருங்களா? ஐ மீன் மென்டலி எதனா பாதிப்பு இருக்குங்களா? எப்போ உடம்பு சரியில்லையோ அப்போவே மனசும் வந்து சோர்ந்துடும். ஸோ உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், மனசும் வந்து உற்சாகம் இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க. அந்த சூழ்நிலை யாருக்கு எந்தெந்த வயசில் வருது, எந்தெந்த இப்போ வேலைக்கு போகிறவங்க இருந்தால் வேலை வந்து பாதிக்கப்படும், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் படிக்கிற படிப்பு பாதிக்க, ஸ்கூல் போக முடியாது, ஏதாவது எக்ஸாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வெளியில் இருக்க சூழ்நிலை வந்து அவங்க மனசை வந்து பாதிக்குது அந்த ஃபீவர் வரும்போது. டெங்கு காய்ச்சல் வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட பரவுமா டாக்டர்? அது வந்து பரவறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் வந்து வந்துருச்சுன்னா வீட்டில் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி எதாவது பாட்டி வைத்தியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி என்னென்ன பாட்டி வைத்தியம்லாம் பண்ணலாம்? நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த வேப்பிலை இருக்குல்ல, வேப்பிலை கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா வேப்பிலைக்கு வந்து நிறைய உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிற விஷயங்கள் அதுக்குள்ளே நிறைய இருக்குது. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துறது, இது எல்லாமே வந்து வேப்பிலைக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக போகணும். ஸோ வேப்பிலை கஷாயம் மாதிரி தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். மிளகும் அந்த மாதிரி தான், ஒரு 10 மிளகு எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். ஏன்னா மிளகு வந்து ஆன்டிடோட், உடம்புல எந்த ஒரு ஆன்டிடோட் இருக்கிறதால எந்த மாதிரியான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து மிளகு வந்து அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். பாலில் மஞ்சத்தூள், ஏலக்காய் தட்டி போட்டு குடித்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? அந்த மாதிரி வேற என்ன விஷயங்கள்லாம் பண்ணால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்? ஆமாம், பாலுக்கு வந்து பொதுவாகவே வந்து டைஜஷன் பிரச்சனையை கொண்டு வரும். ஏன்னா பால் வந்து சாப்பிட்டு செரிக்காது. ஆனால் மஞ்சள் போடும்போது அது மருத்துவ குணமாக மாறுது. மஞ்சளை வந்து நம்ம அப்படியுமே எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்போ பாலில் கலந்து எடுக்கும்போது உடம்புக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். அது உண்மையான விஷயம்தான். வேற என்ன நோய் எதிர்ப்பு சக்திலாம்? பூண்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். நெல்லிக்காய், டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். அருகம்புல் சாறு குடித்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். கேரட் டெய்லி ஒன்று சாப்பிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். டெங்கு காய்ச்சலுக்கு எந்தெந்த மூலிகைகள்லாம் வந்து குணமாக்க ஹெல்ப் பண்ணும் சார்? முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி நிலவேம்பு, அதே போல் பப்பாளி இலை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேப்பிலை, மலைவேம்பு, இது எல்லாமே வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மூலிகை. அதே போல் டெங்கு காய்ச்சலோட வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அதுக்கு நிறையவே உண்டு. நம்ம மக்களுக்காக அந்த டெங்கு பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களால் என்ன அட்வைஸ்லாம் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கலாம்? டெங்கு பரவாமல் இருக்கிறது வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதே போல் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு வராங்க, வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வராங்க, கண்டிப்பாக கை காலில் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் போகணும்.
இன்னைக்கு அந்த அந்த ஒரு பர்சனல் ஹைஜீனே இல்லை இல்லையா? ஏன்னா முன்னாடி அப்படிலாம் இருந்தது. வீட்டில் வந்து உள்ளே வரும்போதே கை கால் முகம் எல்லாமே கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த டெங்கு அந்த பீரியட் பரவுதுன்னா நம்ம வீட்டில் வந்து புகை போடணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த தேங்காய் நார், அதே போல் முத்துன வேப்பிலை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு புகை போடும்போது நமக்கு வந்து ஒரு பர்சனல் ஹைஜீனை கொண்டு வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதே போல் அந்த பேட்ரி அந்த டயர் ஏதாவது வீட்டில் சுற்றி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தணும். இவ்வளோ நேரம் எங்களுக்காக டெங்கு ஃபீவர் பற்றி ரொம்ப அழகாகவே எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ.